ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது சுரக்காய் மசாலா கறி. அதுக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1/2 கிலோ, மசாலா அரைக்கிறதுக்கு தனியா 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் கொஞ்சம், பட்டை கிராம்பு 2, சீரகம் 1 டீஸ்பூன். இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி கொஞ்சம், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 3, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு வறுக்க வேண்டிய பொருள்லாம் போட்டுடலாம். எள்ளு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா பொருளும் போட்டுருங்க. இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா எள்ளு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் மாறும், அது வரலும் வறுத்துக்குங்க. இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ தாளிச்சிடலாம் குழம்ப. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக போல நல்லா வதக்கி விட்டு இப்போ அரிஞ்சு வச்ச சுரக்காயை போட்டாச்சு. சுரக்காய் மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வறுத்து அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுரக்காய் மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். மசாலா பச்சை வாசனைலாம் போய் சுரக்காய் வெந்திருக்கு நல்லா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணி மிச்சம் இருந்துச்சு, அதை ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டுக்குங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுரக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கு எதுவும் சுவைக்கும்.